அண்மை செய்தி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கின் விசாரணை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சாட்சி விசாரணையை பதிவு செய்வதற்காக வழக்கை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போதைப்பொருள் விவகாரத்தில் திமுக குறித்து எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதை எதிர்த்து RS பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கின் விசாரணை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சாட்சி விசாரணையை பதிவு செய்வதற்காக வழக்கை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் விவகாரத்தில் திமுக குறித்து எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதை எதிர்த்து RS பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கின் விசாரணை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, விவரங்களை பதிவு செய்யுங்க. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை டெல்லி போலீசார் கடந்த மார்ச் மாதம் கைது செய்தார்கள். இந்த நிலையில திமுகவுடன் ஜாஃபர் சாதிக்கை தொடர்புபடுத்தி அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்தார்கள். இந்த கருத்து என்பது அவதூறான கருத்து. இந்த அவதூறான கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருப்பதாக கூறியும், எனவே தங்களுக்கு 1 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கானது இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சாட்சி விசாரணையை பதிவு செய்வதற்காக வழக்கை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அன்றைக்கு மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு மாற்றி நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.